ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மிதன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 23ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் ராசிக்குள்ள சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 13/6/2024 முதல் 7/7/2024 வரை இந்த 24 நாட்களும் சுக்கிர பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிர பகவான். அழகுக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் காரகன் இந்த சுக்கிரன். பணத்திற்கும் புகழுக்கும் ஆடம்பர பகட்டுக்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிர பகவான். இசை, நடனம், நாடகம், நாட்டியம் போன்ற நடிப்பு துறைக்கு காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன். எதையாவது எதிர்பார்த்து யாரெல்லாம் நடிக்கிறார்களோ இவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதே போல விடிவெள்ளி என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். ஆடம்பர பிரியன் இந்த சுக்கிரன். இல்லறத்திற்கு அதிபதி, இனிப்புக்கு காரகன் இந்த சுக்கிர பகவான். அதே போல வெள்ளிக்கும் வைரத்திற்கும் காரகம் உள்ளவர் சுக்கிரன். மனித சமூகத்தை மோகத்தில் ஆழ்த்தக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அடுத்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். 13/6/2024 முதல் 7/7/2024 வரை ஒரு 24 நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். சுக்கிரன் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார். அந்த சுக்கிரன் ராசிக்குள்ள இருக்கிறார். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 5க்கும் 12க்கும் அதிபதிங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதாவது உங்க கூடவே சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலங்க. அதாவது சுக்கிரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி, புத்தி ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, பூர்வீக ஸ்தானாதிபதி. அவர் ராசிக்குள்ள இருக்கிறார். அதிர்ஷ்டத்துக்கு உடையவர் சுக்கிரன். அவர் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார். இது மிகப்பெரிய சிறப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு. சுக்கிரன் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும். அதாவது இன்னும் சொல்ல போனா அவர் 5ஆம் அதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி. பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும். அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கியவர்களுக்கு இந்த மாத்திரைந்து குழந்தை இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் மாறும். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல புத்தி ஸ்தானாதிபதி ராசிக்குள்ள இருக்கிறார். நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் சரியா இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இந்த சுக்கிர ராசிக்குள்ள இருக்கிறது அவ்வளவு சிறப்புங்க. அதே போல ஒரு சிலருக்கு ரேஸ், லாட்டரி போன்ற விஷயத்துல திடீர்னு பரிசு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 5ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது அவ்வளவு சிறப்புங்க. மேலும் பாருங்க 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். குரு அமர்ந்த வீட்டுக்குடையவன் லக்னத்தில் இருக்கிறார். குருங்கிறது மிக பிரமாண்ட கிரகம். இன்னும் சொல்ல போனா மிதுன ராசிக்காரர்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி குரு பகவான். அவர் விரயத்தில் இருக்கிறார் 12ஆம் இடத்துல. அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்குள்ள இருக்கிறார். புது வேலை கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கிரன் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனா உங்க ராசிக்கு அதிபதியும் ராசிக்குள்ள தான் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில். அப்ப புது வேலை கிடைக்கும். அதே போல குடும்பத்துல சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும். ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அந்த 10ஆம் இடம் பாருங்க 10ஆம் அதிபதி பலம் இருக்கிறார். அப்ப நிறைய ஒரு அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு திடீர்னு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் இந்த காலகட்டத்தில். அந்த அளவுக்கு 10ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குடைய ராசிக்குள்ள இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்தமா ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஐடியா பண்ணுவீங்க. அப்ப சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும். அதாவது இன்னும் சொல்ல போனா இப்ப குரு பகவான் 12ஆம் இடத்துல பாருங்க 12ஆம் இடத்துல செலவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப ஏதாவது இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் ஓடும் இந்த காலகட்டத்தில். அப்ப சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும் மிதுன ராசிக்காரர்கள் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிர ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது. அதே போல 7ஆம் அதிபதி பாருங்க 12ஆம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குடைய ராசிக்குள்ள இருக்கிறார். நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு.
இந்த 13/6/2024 முதல் 7/7/2024 வரை இந்த 24 நாட்களும் அமோகமான நாட்கள். இந்த காலகட்டத்தில் நல்ல வரணமையும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் பார்ட்னர்கள் அமைவாங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் நீண்ட காலம் பாருங்கள், குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் இந்த காலகட்டங்கள் பாருங்கள், மற்றவர்களுடைய உதவி ஒத்தாசைகள் எளிமையாக கிடைக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனால் தொழில் ஸ்தானாதிபதி அந்த வீட்டுடைய ராசிக்குள்ளதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். இந்த மாதம் இந்த 13/6/2024 முதல் 24 நாளுக்குள்ள உங்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 2ஆம் தாரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் அது கிடைக்கும். அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் உண்டு. அப்போ சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புங்க. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய சுபக்கிரகமான குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குள்ள ராசிக்குள்ளே இருக்கிறார். மிகப்பெரிய பலன்களை, மிக சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் மிதன ராசிக்காரர்கள். இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறார். ஆளே ஒரு பாருங்க, ஒரு பொலிவு, ஒரு அழகு இதெல்லாம் கூடும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். மனசில் ஒரு புத்துணர்ச்சி, மனசில் ஒரு புது சந்தோஷம், மனசில் ஒரு புது ஆனந்தம் இதெல்லாம் உருவாகும். ஏன் அப்படின்னா சந்தோஷத்திற்கு, ஆனந்தத்திற்கு காரகம் உள்ளவர் சுக்கிரன். அவர் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கவலைகள் எல்லாம் பறந்தோடும். மிதனராசிக்காரர்களுக்கு நீண்டகால கவலைகள்லாம் உங்களை விட்டு விலகுங்க இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருப்பது. அப்போ இந்த காலகட்டம், இந்த 24 நாட்களும் அமோகமான நாட்கள். புதுசாக ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்க முடியும், அதுவும் சொகுசு வாகனங்கள் வாங்க முடியும். ஏன் அப்படின்னா வாகனக்காரகன் சுக்கிரன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது. அதே போல் கட்டடக்காரகன் சுக்கிரன். கட்டடம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டு. கட்டட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வாகன தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த 24 நாட்களும். அதே போல் முக்கியமாக சுக்கிரன் பணத்துக்கு காரகம் உள்ளவர். அப்போ நல்ல பணப்புழக்கம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு. அதே போல் நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி புத்திஸ்தானாதிபதி ராசிக்குள்ளே இருக்கும்போது நல்ல ஞாபக சக்தி இருக்கும். நல்ல இந்த காலகட்டத்தில் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் நல்ல ஆரோக்கியம், நல்ல உடல் பலம் இதெல்லாம் சிறந்து விளங்கும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தீர்க்க முடியாத சில கஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் தீர்க்க முடியும். அதாவது உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வை கொடுக்க இருக்கிறார் சுக்கிரன். ஏன்னா சுக்கிரன் யோகாதிபதி, அவரோட சூரியனும் இருக்கிறார், புதனும் இருக்கிறார். அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலங்க. மிதனராசிக்காரர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. மிதனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு காரகன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அவர் 13/6/2024 முதல் கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்திருக்கிறார். அத்தனை சிறப்புகளும் உங்களுக்கு தேடி வருங்க. அப்போ இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அதாவது நீங்கள் எங்கே போனாலுமே வெற்றி வாகை சூட முடியும். அப்போ நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய ஒரு நாட்களாக இந்த 24 நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் 5ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுடைய யோசனைகள் அனைத்தும் உயர்வாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு வேலைகள், அதாவது மிகப்பெரிய ஒரு காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். எதிர்பார்த்தது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு நன்மையாகவே முடியக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் விளங்கும். இந்த 24 நாட்களும் அதாவது உங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். பணம் சரளமாக புழங்கும். சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ் உண்டாகும். மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். அப்போ எதிர்பார்த்தது எல்லாம் சிறப்பு தரும் இந்த காலகட்டத்தில். அப்போ எதிர்பார்த்தது எல்லாமே நன்மையாக நடக்குங்க. மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான ஒரு காலகட்டமாகவும் விளங்கும். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு காரகம் உள்ளவர். அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார். பணம் கொட்டுன்னு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டங்களை, வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க மிதனராசிக்காரர்கள். அதனால் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காதுங்க மிதனராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.